திண்டுக்கல்லில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற ஹாக்கி போட்டியில் பள்ளி மாணவர்களை விளையாட விடாமல் இடையூறு செய்து கல்லூரி மாணவர்கள் துரத்தி தாக்கியதாக எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலில் ஒரு மாணவி மயக்கமடைந்த நிலையில் 2 பள்ளி மாணவர்கள் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிமாறன் வழங்க கேட்கலாம். மணிமாறன், வணக்கம். என்ன நடந்தது, விரிவா சொல்லுங்க. திண்டுக்கல் GTN தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பள்ளிகளுக்கு இடையேயான ஹாக்கி போட்டியில் மாணவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் 3 மாணவர்கள் காயமடைந்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து தாடிக்கும்பு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல்லில் பள்ளி மாணவர்களுக்கிடையேயான ஹாக்கி போட்டி இன்று GTN தனியார் கல்லூரியில் உள்ள மைதானத்தில் தொடங்கியது. இந்த போட்டியில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 12 பள்ளிகள் கலந்து கொண்டுள்ளது. இன்று இறுதிப் போட்டியில் முத்தலகப்பட்டி புனித பிரான்சிஸ் சேவியர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களும் புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கிடையே நடைபெற்றது. இதில் 14 வயது நிறைவடைந்த மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதில் 2 பள்ளி மாணவர்களுக்கிடையே நடைபெற்ற விளையாட்டில் கல்லூரி மாணவர்கள் விளையாட விடாமல் கல்லை தூக்கி போட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து அந்த கல்லூரியில் உள்ள தேவா ஹாக்கி கேப்டன் சந்தோஷிடம் தெரிவித்துள்ளார். சந்தோஷ் நடுவரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அங்கு இருந்த GTN கல்லூரி ஹாக்கி பயிற்சியாளர் ராமானுஜம், எங்கள் மாணவர்களை குறை கூறுகிறீர்களா என்று ஆபாச வார்த்தையில் திட்டியதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மணிமாறன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.